வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ முதுகு வலி, இடுப்பு வலி இதற்கான சின்ன உடற்பயிற்சிகள் மற்றும் ஆசனங்கள் செய்து காட்டுறேன். எல்லாம் எளிமையான ஆசனம் தான், ஆரம்ப நிலையில் உள்ளவங்க செய்யக்கூடியது தான். ஃபஸ்ட்டு சாதனமாக படுத்துட்டு தலையை மட்டும் தூக்குங்க, ஒரு 10 கவுண்ட் வரைக்கும். அப்புறம் ஒரு காலாக தூக்குங்க, ஒரு 10 கவுண்ட்ஸ். காலை மெதுவாக இருக்கணும், தரைக்கும் காலுக்கும் ஒரு அடி தூரம் வச்சுக்கிட்டால் போதும். வயிறு வந்து காலியாக இருக்கணும். எப்போவும் போட்டிருக்க உடைகள்லாம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும், டைட்டாக வச்சுக்கக்கூடாது. அடுத்தது ஒரு காலாக மடிக்கிறீங்க, மடிக்கும்போது மூச்சு வெளியில் விடணும். இப்படி ஹோல்ட் பண்ணபடி நார்மல் ப்ரீத் பண்ணணும். அப்படி ஒரு 10 கவுண்ட்டு அப்படி மெதுவாக தலையை கீழே இறக்கிட்டு அப்புறம் காலை கீழே. அதே மாதிரி அடுத்த கால் மூச்சு வெளியில் விட்டுருங்க. இப்போ நார்மல் ப்ரீத்து அப்படி ஒரு 10 கவுண்ட்டு. தலையை முதல்ல கீழே மெதுவாக இறக்கிட்டு காலை மெதுவாக கீழே. எல்லாம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள், டைட்டே பண்ணக்கூடாது, ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேணும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். எல்லாமே ஆரம்ப நிலையில் உள்ளவங்க செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. வயதானவங்களும் ஈஸியாக செய்யணும். இப்போ 2 காலையும் மடித்து சேர்த்துக்கிட்டு தலையை தூக்கிட்டு அப்படியே ஒரு 10 கவுண்ட்டு. இப்போ 2 காலையும் மடிச்சிட்டோம். 2 காலையும் மடித்து குதிகால் வந்து பட்டாக்கில் பக்கமே பண்ணணும். பாதம் 2 ஒன்றா சேர்ந்துருக்கணும். இப்போ கையை சைடில் வச்சுருக்கேன், ட்விஸ்டிங் பண்ண போகிறோம். திருவுறோம் உடம்ப அப்படியே முதுகில் நல்லா திருவுறோம். கை தலை வந்து வலது கை போகும்போது கால் லெஃப்ட்டு போகணும். இப்போ இடத்துக்கு திரும்பி இருக்கு, இப்போ வலதுக்கு திரும்பணும். இப்படி மாற்றி மாற்றி பண்ணுங்க. இப்போ கால் பார்த்து அகலமாக வச்சுங்க. அதே மாதிரி தான், தலை வலதுக்கு போகும்போது கால் லெஃப்ட்டு, இடத்துக்கு போகும்போது கால் ரைட்டு, அதுமாதிரி மாறி மாறி பண்ணணும். தலை வலது, கால் லெஃப்ட்டு. இப்போ காலை தூக்கிங்க. அதே மாதிரி தான் 2 காலையும் ஒன்று சேர்த்துங்க. தலை லெஃப்ட்டு, கால் ரைட்டு, தலை ரைட்டு, கால் லெஃப்ட். இப்படியே மாறி மாறி பண்ணணும். அதாவது முதுகெலும்பு நல்லா போட்டு முறுக்கிறோம். முதுகெலும்போடு சேர்ந்த சதைகள், நரம்புகள் எல்லாமே இலகுவாக மாறிடும். அதனால் வலி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இல்லை, ரெகுலராக செய்யணும். அடுத்து 2 காலையும் படித்து வச்சுட்டோன்னா அதே மாதிரி தான். காலை தூக்கும்போது மூச்சை வெளியில் விட்டுறணும். தலையை தூக்கி வச்சுட்டு நார்மல் தூக்கி பண்ணி ஒரு 10 கவுண்ட்டு. தலையை மெதுவாக கீழே இறக்கிட்டு அப்புறம் காலை கீழே இருக்குங்க. எல்லாமே நிதானமாக பண்ணுங்கள். போட்டு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து மெதுவாக எயிச்சு பார்த்துட்டு கால் அப்படியே போத்துக்கிட்டு பாதம் அப்படியே போத்துக்கிட்டு பட்டர்ஃப்ளை பண்ணுங்கள். தலையை மேலே தூக்கிக்கணும். முதுகில் நேரம் ஒரு 10 வாட்டி இருந்து பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள். அடுத்து ஒரு காலம் படித்து ஒரு காலம் மட்டும் ஒரு 10 கவுண்ட்டு நிதானமாக செய்யுங்க. நார்மல் ப்ரீத்து தான், எந்த கட்டத்துலையும் மூச்சு தம் கட்டவே கூடாது. அடுத்தது குத்துக்காலிட்டு உட்கார்றது. இதே ஒரு 5 நிமிஷம் எப்போல்லாம் டைம் கிடைக்குது அந்த மாதிரி உட்காருங்க. இப்படி உட்காராதனால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். காலையில் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஆதியில் நம்ம அம்மாவோட கருவறையில் நம்ம இப்படி தான் உட்காந்துருக்கோம். இப்போ உட்கார்றது சான்ஸ் கிடையாது, எல்லாமே சேர் தான். டாய்லெட்லேருந்து எல்லாமே சேர் தான். இப்போ அடுத்தது வஜ்ராசனத்தை பார்த்துங்க. கையை பின்னாடி கட்டிக்கிட்டு முன்னாடி பெண்ட் பண்ணுவேன், அப்புறம் நிமிருவேன். கீழே குனியும் போது மூச்சை வெளியில் விடுங்க. தலையை தூக்கும்போது, உடம்பு தூக்கும்போது மூச்சை இழுக்கணும். இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ். சரிங்களா? அடுத்து அப்படி குப்புறப்படுத்து கையை ஊனி அப்படியே ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதான். நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கு, முதுகை நினச்சிங்க. வாழ்க வளமுடன்.